ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பாதாள செம்பு முருகன் கோவில். இங்கே உள்ள முருகன் பூமிக்கு அடியில் நின்று பக்தர்களுக்கு அருள் புரிகிறதுனாலையும், செம்பு உலகத்தால் முருகன் சிலை இருக்கிறதுனாலையும் பாதாள செம்பு முருகன்னு பேர் வந்துச்சு. திண்டுக்கல் பழனி ரோட்டில் ரெட்டியார் சத்திரம் பக்கத்தில் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் இருக்குது. முருகன் கோவிலில் காவல் தெய்வமாக சங்கிலி கருப்பசாமி இருக்கிறது இந்த கோயிலில் தான். மனசுக்குள்ளேயே அரோகரா மந்திரத்தை மௌனமாக உச்சரிக்கிறது தான் இந்த கோவிலோட வழிபாடு முறை. இராணுவ வீரர்களுக்கு எப்போவுமே பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செய்வாங்களாம் இந்த கோவிலில். இங்கே வர்ற பக்தர்கள் கருங்காலி மாலையை செம்பு முருகன் பாதத்தில் வச்சு பூஜை செஞ்சு வாங்கிக்கிறாங்க. நம்ம பாதாள செம்பு முருகன் கோவிலை வணங்கி வந்தால் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும், திருமண தடை விலகும், செல்வம் பெருகும். இந்த கோவிலில் தான் முருகன் இடது கையில் வேலோடு காட்சி தர்றாரு. முருகன் கோயில் பொதுவாக மலை மேலே இருக்கும். நம்ம போகும்போது மலையேறி போவோம், திரும்பி வரும்போது இறங்கி வருவோம். ஆனால் இந்த கோயிலில் நாம் 18 படி இறங்கி தான் முருகனை தரிசிக்கிறோம். அதனால் நம்ம வாழ்விலையும் ஏற்றம் வரும், முன்னேற்றம் வரும்னு சொல்கிறாங்க. கோவிலுக்கு முன்னாடி பருத்தி தோட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருக்குது. பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.